அந்த காலத்துல நாங்கெல்லாம் இருந்ததெல்லாம் வாடகை வீடு தான். அப்போ ஒரு காம்பவுண்டுன்னு இருந்துச்சுன்னா, அதுல ஒரு 10 வீடு, 5 வீடு, 7 வீடுன்னு ஒவ்வொரு காம்பவுண்ட்லயும் இருக்கும். குறைஞ்சபட்சம் 4 வீடு கம்மியா இருக்காது எந்த வாடகை வீடும். அப்படியெல்லாம் ஒவ்வொரு வீடும் இந்த ஓட்டு வீடு தான். ஓட்டு வீடு தான். அ முக்காவாசிக்கு வாடகைக்கு விடுறதுங்கிறது ஓட்டு வீடு, கார தர, அப்புறம் இந்த இது சுண்ணாம்பு பூசுனா நல்லா நிக்கிற மாதிரி காரை. அது செவுத்துக்கும் காரை தான். நிலத்துக்கும் காரை தான். நல்லா சுண்ணாம்பு அடிச்சு விட்டோம்னா பளிச்சுன்னு வீடு நல்லா இருக்கும். நாங்க ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா வீட்டுல மேல மட்டும் எல்லாம் சாமானம் கீமானம் எல்லாம் எடுத்து வச்சு 2 ரூம் 3 ரூம் தானே அதெல்லாம் நல்லா ஈஸியா நாங்கெல்லாம் எடுத்து பண்ணிடுவோம். ஏன்னா இப்பதான் ஒரு ஒரு வீட்டுலங்கும்போது 10 ரூம் 15 ரூம் அதை கழுவி தொட்டி எடுத்து துடைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடும். அப்பெல்லாம் ஒரே ரூம் நெட்டுக்க ஒரு சின்ன ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இப்படிதான் சின்னது. ஒரு குட்டி குட்டியா தான் இருக்கும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், கதவும் இருக்கும், ஜன்னலும் இருக்கும், கேப்பு. அப்புறம் இந்த சின்ன ஒரு இதுல அந்த செவுரெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் பூசிடுவோம். ஏதாச்சும் விசேஷம்னா உடனே வீட்டுக்கு ஏன்னா விறகு அடுப்பு வச்சு எடுக்கிறதுனால புகை புகை வந்துடும். சமையல் ரூம் வந்து புகை கருகருன்னு இருக்கும். அப்புறம் அது ஹாலுக்குள்ளேயும் வந்துடும், அந்த கருகருப்பா இருக்கும் அந்த பக்கமெல்லாம். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் விசேஷம்னா ஒரு 3 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒருக்க முக்காவாசிக்கு தை மாசம் பூசி இது பண்ணிடுவோம். அதே மாதிரி தீபாவளிக்கு முதல்லயும் பண்ணிடுவோம். சாமி கும்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு மாளிகை அமாவாசைக்கு முதல்ல எல்லாமே வீடெல்லாம் வாசல் எல்லாம் கூட்டி எல்லாம் பண்ணி புரட்டாசின்னு வருமா. அதனால என்ன பண்ணுவோம், எல்லாம் கூட்டி தொடச்சி சாமானம் எல்லாம் விளக்கி எல்லாம் பண்ணி பண்ணுவோம். அந்த டைம்ல கொஞ்சமா ரூம் இருக்கிறதுனால நாங்களே அடிச்சிருவோம். எங்க அண்ணன் தம்பிகளே கீழால சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து, அது சுண்ணாம்புன்னா கல்லு சுண்ணாம்பு. இப்ப மாதிரி ஒயிட்டு அது என்ன கிழிஞ்சி சுண்ணாம்பு அது மாதிரி தான் நாங்க உபயோகிச்சோம். கிழிஞ்சி கல்லு சுண்ணாம்பு கல்லு அதை போட்டு பக்கெட்ல போட்டு வச்சு தண்ணி ஊத்திட்டோம்னா கொட்டு 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 கொட்டன்னு அது கொதிக்கும். அதை எடுத்து கலக்கி நீளம் வைக்கும். முன்னெல்லாம் வந்து சுண்ணாம்பு போடுற நீளம்னா விற்கும். அதை ஏதோ துடிக்கும் நாங்க போடுவோம். அதே நீளத்தை உள்ள போட்டு நல்லா களைச்சி வீட்டுக்கு வீடு ஒருத்தர் வீடு வெள்ளையா இருக்கும், ஒருத்தர் வீடு ப்ளூவா இருக்கும். நிறைய ப்ளூ போட்டோம்னா ப்ளூ கலரா இருக்கும், வெள்ளை எல்லாம் போய். அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு சீமாரு, வீடு கூட்டுற சீமாருவே தான் முன்ன நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த எட்ஜு தளவுல இருக்கிறது கட் பண்ணிடுவோம். அருவாள் வச்சு கட் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சு அதுதான் ப்ரஷ் எடுத்து வச்சு வீடு பூரா சுண்ணாம்பு அடிச்சிருவாங்க. அண்ணன் தம்பி எல்லாமே சேர்ந்து சுண்ணாம்பு அடிச்சு நீட்டா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா வாசல் எல்லாம் சாணி போட்டு வலிச்சு வெளியில வாசல்ல திண்ணங்கும் போது அந்த இடத்துக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு சாயம் போடுவோம். சாயம்னா இது மஞ்சத்தூள் போட்டு இந்த காலத்துல சாணி சாணி பவுடர் போட்டு எல்லாம் பச்சை கலரு மஞ்சள் கலருன்னு எல்லாம் போட்டு வலிச்சு இது பண்ணுவாங்க. அந்த காலத்துல நாங்க என்ன பண்ணுவோம், மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் போட்டு சாணிக்குள்ள அது பசேன்னு இருக்கும். இருந்தாலும் வீட்டுல கிருமி வராம இருக்குமேன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் ஒரு ஒரு கரண்டி போட்டு எல்லாம் களைக்கி விட்டு வாசல் எல்லாம் வலிச்சு விட்டுருவோம். வலிச்சு விட்டு நல்லா ஒரு பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கும். ஒரு 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 மாசம் 2 மாசம் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், எல்லாரும் செவுத்துல போய் இடிக்கும். முட்டிட்டு முட்டிட்டு வந்தாங்கன்னா கை காலு தலை எல்லாம் சுண்ணாம்பு சுண்ணாம்பா இருக்கும். எங்கேயாச்சும் வெளியே போறதா இருந்தா இங்க சுண்ணாம்பா இருக்குதான்னு பாரு, இங்க சுண்ணாம்பா இருக்குதா பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி திரும்பி பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க. தலையில ஆயிருக்குதா, கையில ஆயிருக்குதா, வந்து சட்டையில ஆயிருக்குதா, பேண்ட்ல வந்து டிராயர்ல ஆயிருக்குதா. ஏன்னா உட்காந்து சாஞ்சிட்டு இருக்கும்போது ஆகுமா,